ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் மாவு சேர்க்க வேண்டியது மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் வந்து ஒட்டுற அளவுக்கு இல்லாமல் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும். இதை வந்து நாம் செய்கிற வரைக்கும் இதை வந்து நல்லா மூடி போட்டே வைங்க. நம்ம இதை வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். அன்டில் நம்ம வந்து கோதுமை மாவு செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஹெல்த்தி வெர்ஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸ் அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ அது மூடி இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நான் சும்மா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கடையிலேயே கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஓகே தான். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவில் உங்களுக்கு கொத்துக்கறி லெவலில் இருந்தாலும் சரி, இந்த அளவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம் இருந்தது. ஒரு ஹாஃப் கேப்சிகம், சின்ன கேப்சிகமில் ஹாஃப் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கில் வைக்கிறங்காட்டிக்கு பெருசாக கட் பண்ணிடாதீங்க. ஸ்டஃபிங்கில் கரெக்டாக வராது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பரில் கூட போட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எங்கிட்ட வந்து பீன்ஸும் அப்புறம் வந்து காலிஃப்ளவரும் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேபேஜு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் இஞ்சி பூண்டும் வந்து துருவினதை கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. நான் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தங்காட்டிக்கு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பெப்பர். இதுலையே நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் அப்புறம் வந்து ஹெர்ப்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். முற்றிலும் இது ஆப்ஷன்ஸ் தான். என்கிட்ட இருக்கிறங்காட்டிக்கு நான் இந்த இட்டாலியன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பட் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அது சேர்த்துக்க வேண்டியதில்லை. நான் இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறங்காட்டிக்கு சேர்த்துக்கிறேன். ரெண்டுலேயுமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இட்டாலியனும் என்கிட்ட கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டுலேயுமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ப்ளெயினாக நார்மலாக வந்துட்டு வெறும் மிளகுத்தூள் வச்சு தான் செய்வாங்க. அதாவது பெப்பர் வச்சு தான் இதை செய்வாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது. இந்த வெஜிடபிள் அப்புறம் சிக்கனுக்கான தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா, இதை வந்து அந்த சிக்கனை வந்து ட்ரை ஆக விடாமல் ஒரு ஜூஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கிறோம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணுமோ அது கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உள்ள ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இந்தளவுக்கு உருண்டை பிடிக்க கிடைக்கணும், அதுதான் விஷயம். இந்தளவுக்கு உருண்டை பிடிக்க கிடைச்சதுன்னா ஓகே தான். இப்போ நம்ம வந்து இதுக்கான ஒரு சாஸ் செய்யணும். ஒரு சட்னி நல்லாயிருக்கும், காரசாரமான சட்னிங்க, அதை செய்யணும். இதை வந்து நீங்கள் அப்படியே நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சட்னி நிறைய வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மேலே இருக்கு இல்லையா, அதையும் கீழே வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கீரல் போட்டு இதில் வந்து ஒரு 3-4
வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா வந்து ஸ்பைஸு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. இது ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த தோல் வந்து போயிடுச்சுன்னா போதும். இது ஒரு மாதிரி பச்சை சட்னியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். இதை நான் வந்து வச்சுக்க போகிறேன் அடுப்பில். இதை எடுத்து அரைச்சி அந்த வந்து சாஸ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம திரட்டிக்க போகிறோம். குட்டி குட்டி பால் மாதிரி திரட்டி இதையும் நம்ம நல்லா கவர் பண்ணி எதை செய்கிறோமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிடும் மாவு, அதனால தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக ஆறுறதுக்கு விட்டுற போகிறேன். அப்புறமா இதை அரைச்சி ரெடி பண்ணிடுவேன் சட்னியாக. இப்போ இந்த மாதிரி மாவை திரட்டிக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரே சைஸில் மாவு வேணுங்கிறங்காட்டிக்கு நம்ம வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பண்ண முடியலன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஃபில்லிங்கும் இதில் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி இதை வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து கலண்டு வந்துடும். அந்த மாதிரி கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் நமக்கு. இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா கொஞ்சம் எவ்வளோ உங்களால் சன்னமாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். உள்ளே வெந்து அது வரும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாவோட பிளாட்டர் மட்டுமே கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து இதை மடிச்சுக்கலாம். இந்த புடவை ஃப்ளீட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நல்ல அழகாக பொறுமையாக இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க வேலை, மற்றபடி பெருசாக எந்த வேலையுமே இல்லை. இதை அழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்து நல்லா அழகாக டக்கின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து உள்ளேருந்து இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இந்த மாதிரி அழகாக அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இந்த ஸ்டஃபிங்கை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பூண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான மோமோஸோட ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து ஸ்டீமில் வைக்கணும். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம், உங்கள்கிட்ட நார்மலாக ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஸ்டீமர் இல்லை. இந்த மாதிரி நம்ம ரைஸ் எல்லாம் வடிப்போம்ல, இது மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு இது பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கட் பண்ணுறக்கு கஷ்டமாக இருந்துச்சு சொல்லி நான் இன்னொரு மூடி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாகவே கட் ஆகும். ஸோ அதனால் இந்த மூடி மாற்றியிருக்கேன். உங்களுக்கு எது இந்த குக்கி கட்டரெலாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்களா டக்குன்னு இதாகிடுச்சு. இது மாதிரி நல்லா சன்னமாக திரட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் நான். உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீம் வச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடான பிறகு நீங்கள் இந்த ஸ்டீமர் இது மேலே வச்சு இது பண்ணுங்கள். தண்ணி வந்து ஆறி இருக்கும் போதே தூக்கி வச்சிடாதீங்க. நம்ம இட்லியை வைக்கிற ப்ரொசீஜர் தான் இது. இந்த மாதிரி சூடாகி வரும்போது நம்ம வந்து ஸ்டீமரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து 15 to 20 மினிட்ஸுங்க. சூப்பராக பேக் ஆயிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாகவும் குக் பண்ண விட்டுறாதீங்க, அப்போ உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் மோர் தென் நீங்கள் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டான லேயராக இது பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு குக் ஆனதோட இதுவே தெரியும், மேலே நம்ம வச்சதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். அந்த சட்னியை அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் இது ஹோம்மேட் மயனஸ் தான். நம்ம மயனஸ் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருந்தது. அவ்வளோ ஹாட்டாக சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஸ்டஃபிங்கு. இதில் அப்படியே அந்த சாஸை முக்கி
சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க லீவில் இருப்பாங்க. அது கண்டது கேட்கும்போது நாம் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஹெல்த்தியும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.